வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். மறுபடியும் என்னடா சென்னை விலாகுன்னு நினைக்காதீங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்குது. இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம நிறைய பிளேஸு பார்க்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் வி ஆர் கோயிங் ஃபார் ட்ரைனிங். மோஸ்ட்லி ட்ரைனிங் டைமில் வந்து வெளியில் அவ்வளோ சுற்றி பார்க்க முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க லோக்கல் பிளேஸஸ் பார்க்குறோம். புல்லட் ட்ரெயினில் நாங்கள் வந்து உடான் டெம்பிளுக்கு போகிற பிளானும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஓரளவுக்கு நம்ம சைனா கண்ட்ரி எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க கல்ச்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம போய் பார்த்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் வரோம். ரெடியாகும். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ லேண்ட் ஆகிட்டோம், ஹாங்காங்கில் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ ட்ரான்சிட் அடுத்த ஃப்ளைட்டு நம்ம போக வேண்டிய ஊருக்கு போகிறோம், செங்ஜாவ். ஸோ ஆனால் இன்னும் ஒரு 1 ஹவரில் அடுத்த ஃப்ளைட்டு. அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், ரொம்ப தூரம். இது வந்து நம்ம ஹாங்காங் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு போல். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நான் அந்த சைடு இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வந்து இப்படி அங்கே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் குவாரண்டைன் பண்ணிடுவாங்களாம். கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்மளை 14 days குவாரண்டைன் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க போல். நம்ம போகிறதே 10 days தான். ஹலோ காய்ஸ், நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். அப்போது வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஹோட்டலுக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் குளிருது. கொஞ்சம் உள்ளே தெர்மல்லாம் போட்டு மேலே டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கேன். கொஞ்சம் வார்மாக இருக்குது. இது வாங்க நம்ம ஸ்ட்ரீட்ஸை போய் சுற்றி பார்ப்போம் பக்கத்தில். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் லோக்கலில் போயிட்டேன். அப்படி நடந்து போய் ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. பாருங்க காய்ஸ், நல்ல மழை, செம்ம சில்லுன்னு இருக்குது. வெளியில் போகலான்னு பார்த்தா முடியாது போலையே. நான் வேறு ஃபுல் பேக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். லேப்டாப் இருக்குது, எல்லாமே என் பேக்கில் இருக்குது. நான் தங்கிட்டு இருந்த ஹோட்டல்லேருந்து சும்மா அப்படியே வெளியில் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஹெவி ரெயின் இல்லை, பட் தூரல் இருக்குது. பார்ப்போம், அப்படியே நடந்து போய் என்னென்ன கடை இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீட்டில் நிறைய கடை இருக்குப்பா. இங்கே என்ன கடைன்னு தெரில. இந்த கடையெல்லாம் பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆனால் ஒரு சின்ன பயம், எனக்கு வந்து சீ ஃபுட் அலர்ஜி இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆயிஸ்டர் சாஸ், ஷ்ரிம்ப்ஸு எதுவுமே ஒத்துக்காது, அலர்ஜி வந்துடும். அதனால யோசித்து பண்ண வேண்டியிருக்கு. எங்கே போய் சாப்பிட்றது என்ன ஒன்றும் புரியல. ஸோ 2 கடையில் நான் போய் கேட்டேன் சிம் கார்டுக்கு. அவங்க வந்து ஒரு கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் பேசுனது புரியல, நானும் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் பேசினேன்.
இன்னொரு கடையில் வந்து வெறும் சைனீஸ் ஐடி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சிம் கார்டு கொடுப்பாங்களாம். ஸோ ஃபாரினர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி பார்ப்போம். சிம் கார்டு வந்து ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன். இப்போ எனக்கு வருது, டேட்டா வருது, எல்லாம் வருது. இருந்தாலும் அந்த WeChat என்னால் போட முடியல. என் ஃபோனில் வந்து அது சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அதான் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஐயோ, இப்போ 8 டிகிரி குளிர் தாங்க முடியல. ஹோட்டலில் வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் போல். அதான் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். I'm taking full vlogs first.